என்னாச்சு? கொசுமா, கொசுதாம்மா கடிச்சுது. அது வந்து கிராமத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம்ல, அதான் கொசு வந்துருச்சு. டோர் கிளாஸ் எல்லாம் க்ளோஸா இருக்கும்போது கொசு எப்படிடா வரும்? அது 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 காதல் கொசு நினைக்கிறேன் ஆண்டி. குரங்கு சேஷ்டிய பண்ணாம ஒழுங்கா இருந்துக்கோங்க. மித்ரா, வண்டி நிறுத்துப்பா. ஜாக்கிரதை. ஏ லக்கி, லக்கி ஜாக்கிரதை. ஒண்ணும் ஆகாது லக்ஷ்மி. சிட்டில ரோடும் பில்டிங்கும் தவிர வேற என்ன இருக்கும்? பசங்களுக்கு இந்த இடம் ரொம்ப புதுசா இருக்கு. அதனாலதான் பசங்களை அப்பப்போ இப்படி இயற்கை நிறைஞ்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அக்கா, மத்ததெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்கக்கா. ஜானு, என்கிட்ட கொடு, நான் எடுத்துட்டு வரேன். கார்ல பண்ணது பத்தாதா? ஓவரா பண்ணாம இங்க இருந்து போ. பரவாயில்ல ஜானு, நான் எடுத்துட்டு வரேன், கொடு, நீ போ. போ ஜானு. நேச்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல மித்ரா? அவரையும் மனிஷாவையும் பசங்க இப்படி பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? என்னாச்சு மித்ரா? பசங்க இருக்காங்க மனிஷா. லக்கி நெல்லு. ஏய் லக்கி, ஜுன்னு, ரோட்ல வண்டிங்க வந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்து விளையாடுங்க. சரிங்க தாத்தா. பரவாயில்ல விடுங்க, விளையாடிட்டு போட்டுமே. ஜுன்னு, லக்கி. அம்மா. ஏய் லக்கி. லக்கி, ஜுன்னு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் எங்க பார்த்தேன்? வணக்கங்க. வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பண்டிகை ஏற்பாடுலாம் எப்படி நடக்குது? ரொம்ப பிரமாதமா நடக்குதுங்க ஐயா. அன்னைக்கு இந்த தாய் பூஜை செஞ்சதுனால தான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஐயா. இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சு பயிர்களும் நல்லா விளைஞ்சிருக்கு. விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.
அந்த வருஷம் நீங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப இன்னைக்கு நீங்க வந்து உங்க குடும்ப தலைமையில பூஜை நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இது எங்களோட கடமைங்க. அம்மனோட அருளால நாம எல்லாருமே சகல சௌபாகியத்தோட இருக்கோம். இவ என் சின்ன மருமக ஜானவி, எங்க விவேக்கோட மனைவி. இவ வேற யாரும் இல்ல, லக்ஷ்மியோட தங்கச்சி தான். வணக்கம்மா. வணக்கங்க. இவ எங்க பேரன் ஜுன்னு, நந்தன் குடும்ப வாரிசு. இவ எங்க பேத்தி லக்கி. வணக்கங்க. வணக்கம் வணக்கம்மா. பாப்பா. பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்காருமா. பார்க்க நம்ம மித்ரா ஐயா மாதிரியே இருக்காரு. பார்த்தாலே தெரியுது அவரோட பையன் தான். பயணம் பண்ணிட்டு டயர்டா வந்தோம். இப்படியே பேசிட்டே வெளியே நிக்க வைக்க போறீங்களா இல்லனா எங்களை உள்ள அனுப்ப போறீங்களா? ஐயோ வாங்கம்மா, நீங்க வரீங்கன்னு சொல்லி வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். ஐயா நாளைக்கு காலைல வந்து பாக்குறேன். சரிங்க, நல்லது. போலாம். சரி. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பாய். ஹாய், வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி வீடு நான் பார்த்ததே இல்ல. நந்தன் வம்சத்தோடைய ஆரம்பம் இங்க தான் தொடங்குச்சு லக்கி. ஆரம்பம்னு சொன்னா என்ன சித்தப்பா? நம்மளோட ஃபேமிலி இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஜுன்னு. ஓ, கேட்டிங்களா ஆண்டி? நம்ம ஃபேமிலின்னு சொல்றான். அந்த வார்த்தைய அவளோட வாய் சொல்லல, அவ கழுத்துல இருக்கிற அந்த தாலி தான் சொல்லுது. அப்படின்னா தாத்தாவும் அப்பாவும் இங்க தான் பிறந்தாங்களா சித்தப்பா? ஆமா. பாட்டி, நாங்க வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டோம். செம்மையா இருக்கு. இங்கேயே இருக்கணும் போல தோணுது. அவ்வளவு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பாட்டி. ஆமா, நீங்க ஏதோ வாழை பத்தி சொன்னீங்கல்ல, அது எங்க இருக்கு? வந்ததும் வராதுமா, நம்ம வாரிசு வாழை பத்தி கேக்குறான் அரவிந்தா. இவன் நந்தன் குடும்பத்தோட வாரிசுன்னு நிரூபிச்சுட்டாங்க.